குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐயோ இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பேரிச்சம்பளத்துக்கு போட வேண்டியதெல்லாம் இங்க கொண்டாந்து வச்சிருக்கானுங்களே. சஸ்கா மஸ்கா சேர்ந்து குடிக்கலாமா? நின்னுட்டு குடிக்கலாமா? மஸ்கா சஸ்கா. ஏன் காலைல எக்ஸசைஸ் பண்ணலையா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுத்துற? உனக்கு என்ன பைத்தியமா? காதல் பைத்தியமா? அன்பு லூசுனா? எஸ் ஐ அம் மேட். மேட் வித் லவ். சிரிப்பு தாங்கவே முடியல தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. 5 காபி. 5 காபி இல்ல 5 வருஷம். உன் பின்னாடி சுத்துற அந்த 5 வருஷத்துல எம்பிபிஎஸ் படிச்சதா டாக்டர் ஆயிருந்திருப்பேன். பிஎல் படிச்சதா வக்கீல் ஆயிருந்திருப்பேன். ஏன் ஜெயிலுக்கு போயிருந்தா ரிலீஸ் ஆயிருந்திருப்பேன். அவங்க நல்லா வாங்கி அமுக்குறீங்கல்ல, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பொண்ணு தான் வேணும். உன்னால பார்சல் பண்ணி தர முடியுமா? தர முடியுமா? ஏன் உன்னால? யோ இவ்வளவு பேசுறே, நீ யார்? வெயிட்டர் சார். நான் கூட தான் வெயிட்டர். 5 வருஷமா இந்த பார்ட்டிக்காக வெயிட்டிங் தெரியுமா? என்ன மிஸ்டர், எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. மிஸ், எனக்கும் 3 அண்ணங்க இருக்காங்க. சோ 2 3 5. நம்ம காதலுக்காக 5 வருஷத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிடு, நான் போயிடுறேன். என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு. பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கல. இப்படி திடீர்னு உடனே சொன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. எனக்காக எங்க அண்ணனுக்கு ஒரு மாப்பிள்ளை பாப்பாங்க. அந்த மாப்பிள்ளை யாரா இருந்தாலும் நான் கட்டிப்பேன். வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. யாருக்கும். பெரிய அண்ணங்களா? அண்ணன் மேல இருக்கானுங்களா? கொஞ்ச நாளா உன்னை பார்க்காததுனால உன் தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினைச்சேன். எந்த தைரியத்துல நீங்க வந்த? லவ் கொடுக்குற தைரியம் தான். உங்க அண்ணனுங்க இப்ப என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்கள என்ன மச்சான்னு கூப்பிட வைக்கிறேன். உனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாது. நீ அடிபட்டே சாக போற. ஐ டோன்ட் கேர். காதலுக்கா எவ்வளவு வேணாலும் அடி வாங்கலாம். ஆனா காதல் மட்டும் அடி வாங்க கூடாது. நான் இந்த ஊருக்கு வரும்போதே என் கிட்னி குடல் எல்லாத்தையும் இன்சூர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீ மரியாதை இங்க இருந்து போறதுதான் நல்லது. நான் போறதா இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு என்ன போக விட மாட்டாங்களே. ஏன்னா நான் தான் உங்களுக்கு உயிர். டேய் மாப்ள. இதோ வந்துட்டேன். அப்படியே எனக்கு ஒரு டீ சொல்லுங்க. பத்தியா சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள என்ன கூப்பிடுறாங்க. இங்க எல்லா வேலைக்கும் நான் வேணும். நான் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. சாரி, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். உன்னை நான் அப்புறமா மீட் பண்றேன். கூப்பிட்டீங்களா முதலாளி? என்னடா என்னமோ டீன்னு சொல்லிட்டு இருந்த? அது உங்களுக்கு டீ சொல்லியிருந்தேன், அது வந்துருச்சான்னு கேட்டேன். அம்மா லெட்டர் டைப் பண்ணி அடிச்சிட்டியா? அது வேலை பிஸியில மறந்துட்டேன். அடிச்சிடுறேன் முதலாளி. இப்ப நான் அடிக்கட்டுமா? உங்களுக்கு தெரியுமா? படிங்க. இது புடி. ஐயோ! சொன்ன வேலை ஒழுங்கா செய்யறதில்ல. தொலைச்சிருவானோ தொலைச்சு. ஒரு வேலை ஒழுங்கா செய்யறதில்ல. வந்துட்டான். நான் சொல்லல உங்க அண்ணங்களுக்கு எதுனாலும் நான் வேணும்னு. அடிக்கணும்னு மூடு வந்தா கூட நான் இவங்கள லேத் ஒர்க்ஸ்ல செய்தானுங்களா? இப்போவாது நான் சொல்றது கேளு. எதா இருந்தாலும் இந்த சைடு வந்து சொல்லு. ஏன்னா இந்த ஸ்பீக்கரை இப்பதான் உங்க அண்ணன் ஆஃப் பண்ணார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போறேன், ஆனா தனியா இல்ல. உன்னையும் என் கூட கூட்டு போவேன். மாணிக்கம், உமா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கே எல்லாம் தெரியும். நீ படிப்பை பாதியில விட்டுட்டு வந்து உங்க அண்ணங்க கூட சண்டை போடுறதுனாலயோ இல்ல சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறதுனாலயோ அவங்களுடைய முரட்டு குணத்தை உன்னால மாத்தவே முடியாது. உங்க அண்ணனுங்க மாறணும்னா அவங்களுக்கு கடிவாளம் போடுறதுக்கு பொண்டாட்டிங்க வரணும். அதான் ஒரே வழி. அதெல்லாம் நடக்காது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இதுக்காக நான் ஏறாத கோயில் குளம் இல்ல. மந்திரம் கால் மதி முக்கால். மந்திரத்தால முடியாததை தந்திரத்தால சாதிக்கலாம். அதுவும் முடியலன்னா குதந்திரம். அப்படின்னா நியூ டெக்னிக். வெயிட் அண்ட் see. பேசுடி. என்ன நினைச்சிருக்க மனசுல? இப்படி பேசாம உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே டேரா போட முடிவு பண்ணிட்டியா? உமா தான் எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னா. யார் சொன்னா? உமா. இல்ல அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா இவ உடனே இங்கே தங்கிறதா? இந்த மாதிரி அங்க இல்ல இங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணா நான் தரேன். இருட்டுக்குள்ள இடத்த காலி பண்ணிடு. அது எப்படி? பணம் கொடுத்துட்டா ஒரு வயசு பொண்ணு தனியா வாழ முடியுமா? அவளுக்கு பாதுகாப்பா ஒரு இடம் வேண்டாமா? சங்கீதா இனிமே இங்கதான் இருப்பா. ஏன் கூட தான். இந்த பாருமா, இந்த பொண்ணை நம்ம வீட்டுல தங்க வச்சா எங்க 2 பேரும் இந்த ஊர்ல தப்பா பேசுவாங்க. நோ 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 நோ. யாரும் தப்பா பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்களா? ஆமா பேச மாட்டாங்க. மாட்டாங்க? அதான் மாட்டாங்கன்னு சொல்றோம்ல சார். ஐயோ! பேசுவாங்க. தப்பா தான் பேசுவாங்க. ஆனா இந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்தா இல்ல
இந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புறீங்கன்னா அப்பா தப்பா பேசுவாங்க. இந்த பொண்ணு இருக்குதே, இது எவ்வளவு நல்லா படிக்கும் தெரியுமா? இவங்க காலேஜ்லயே இதுதான் ஃபர்ஸ்ட். ஏமா திரும்பி நிக்கிறியாமா? டேய், ஓ நீங்களா? இந்த பொண்ணோட எதிர்காலத்தை நீங்க 2 பேருமா சேர்ந்து கெடுத்துட்டீங்கன்னு இந்த ஊரே தப்பா பேசும். ஊர் என்ன, இந்த உலகமே தப்பா பேசும். ஆனா உலகம் என்ன, நானே காரி குத்தி தப்பா பேசுவேன். பேசுவ 2 போட்டா தெரியும். ஓஹோ, உண்மையை சொன்னா அடிப்பீங்களா நீங்க? நீங்க அடிச்சு பாருங்க. அடிக்க சார் நீங்க அடிக்காதீங்க. எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அடிக்க என்ன அடிக்கிறதா உங்க வாழ்க்கையோட லட்சியம்னாக்க தாராளமா ஹோட்டல்ல ரூம் போட்டு அடிக்க, மரத்தை கட்டி வச்சு அடிக்க. ஆனா நீங்க யார் தெரியுமா? முரடங்க, இறக்கம் இல்லாதவங்க, இண்டிசென்டா பிஹேவ் பண்ற இந்தியன்ஸ்கோ. என்னடா சொன்ன? அப்படி நான் சொல்லுங்க. இந்த ஊர் சொல்லு. அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு விரட்டினீங்கன்னா ஊர் உங்களை பார்த்து சொல்லும். அந்த பழி உங்களுக்கு வரணும்னா தாராளமா இந்த பொண்ணை வீட்டை விட்டு விரட்டுங்க. அந்த பையனை நான் வரவிட மாட்டேன். என்ன லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறீங்க? ஓ சின்னம்மாவா? பேசுங்க பேசுங்க. நீங்க பேசினா சரியா தான் இருக்கும். சங்கீதா இனிமே இங்கேதான் இருப்பா. எங்க அண்ணனுக்கு செலவுல படிக்கிறத இந்த ஊர்க்காரங்க பாப்பாங்க. அதை நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? ஏன் நான் கூட தான் முடிவு பண்ணிட்டேன். இவன் முடிவு பண்ணும். உனக்கு இந்த வீட்டுல இருக்க விருப்பம் இல்ல தானே? எனக்கு விருப்பம் இல்ல. அவளே சொல்லிட்டான். போதுமா? தள்ளு. வாமா. சரி சரி, மாசம் மாசம் நிக்காம வேலைய பாருங்கப்பா. டேய் உன்னை நாட்டாம சொம்ப தூக்கிட்டாரு. அவன் நம்ம வீட்லயே தங்கி நம்ம செலவுலயே படிக்க சம்மதம்னு சொல்லிட்டு போறா. அதான் அதோட பியூட்டி. படிக்கட்டும். அவ எப்படி படிக்கிறானே நான் பாக்குறேன். புடி. இதாண்டா என்னோட பியூட்டி. ஏன் தெரியுமா? கிட்ட வா. ஒரே வீட்டுல தானே இருக்கோம். ஒன்ன தானே சாப்பிடுறோம். ஒன்னா குடிச்சா தப்பா? வா. கிட்ட வா. வா. யா. வா. எங்க போனா? கால பிடிச்சிருக்க. கால பிடிக்க வேலைச்சுங்க. நான் மட்டும் உள் நீச்சல் அடிச்சேன். வேண்டாம், பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். இதுக்கும் கரைக்கு போயிடலாம். வேலை பிசாசு வேலை வர வச்சுக்கிறேன். என்கிட்ட விளையாடுற? என்கிட்டயா விளையாட்ட? டேய், போய் அவகிட்ட தோத்தியே. அதான்டா அதோட பூட்டி. சும்மா சொல்லக்கூடாது. அவ அழகான பொண்ணுன்னு மட்டும்தான் நினைச்சேன். வீரமான பொண்ணு நிரூபிச்சிட்டா பாரு. கெட்டிக்காரி. அவ கெட்டிக்காரியா இருந்தா வீட்டுக்காரி ஆக்கிக்க. அவளை பிடிச்சிருந்தா கட்டிட்டு குடும்பம் நடத்து. வந்துட்டான். என்னடா எப்படி கணக்கு பண்றது? எத? இல்ல 5 லோடு நாறுது. என்னது? 5 லோடு நாறு வருது. அதை எப்படி கணக்கு பண்றது? அத போய் அவன்கிட்ட கேட்றான். வந்துட்டான். ஆஹா, உட்கார்ந்த இடமே இப்படி சுடுதே. அப்ப உள்ளுக்குள்ள எப்படி சுடும்? கொடுக்கிறேன் கனெக்ஷன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.